என்னது ரெட் மூனா? என் பையன் குடுகுடுன்னு ஓடி வந்து வாங்கம்மா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேங்கிறான். என்னடா அதிசயம்னு நானும் வேகமாக போய் பார்த்தா ரெட் மூனு. பாடுறா என்ன ஒரு அதிசயம் அப்படின்ட்டு நானும் அந்த இயற்கையை ரசித்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் திருவிழாலாம் முடிச்சுட்டு திண்டுக்கல் ரீச் ஆகும்போது இடையில வந்துட்டுருக்கும்போது பதனி நுங்கெல்லாம் விற்றாங்க. விடுவாமா ஆட்டோவை நிறுத்து இறக்கு அப்படின்னு பதனியை வாங்கி குடித்தாச்சு. ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் ஜாஸ்தி. பரவாயில்ல, நல்ல பொருளுக்கு ரேட்டு எவ்வளோ கொடுத்து சாப்பிட்டாலும் அது பிரயோஜனம் தாங்க. அந்த பதனி தண்ணியில் அந்த நொங்கு தூக்கி அதில் போட்டு அதை குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் பக்கத்து ஏதாவது இந்த மாதிரி விற்றாங்கன்னா வாங்கி குடிங்க. நொங்கு மறக்காமல் வெயில் காலத்தில் வாங்கி சாப்பிட்ருங்க. அப்புறம் திண்டுக்கல் ரீச் ஆனால் மணி 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடவே இல்லைங்களா, என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே எங்கள் அக்காவும் சரி வாங்க நம்மளுக்கு திண்டுக்கல் பிரியாணி இருக்குது வாங்கி சாப்பிட்றலாம் வாங்க அப்படின்ச்சு. அப்புறம் நாமளும் திண்டுக்கல் வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம சென்னைக்கு போனால் அது நல்லாவா இருக்குது, வாங்கிட்டு வா ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரை அனுப்பி விட்டோம். அவர் என்னென்னா இலையில கட்டி பிரியாணி வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் விடுவோமா போட்டு இலைய அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணிங்க செம்ம சூப்பரு. அப்புறம் ஒரு சிக்கன் 65 வேறு வாங்கிட்டு வந்திருந்தாரா அல்டிமேட்டு. தால்ச்சா பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே தால்ச்சா ஊற்றி சாப்பிட மாட்டேங்க. அந்த திண்டுக்கல் வந்தால் மட்டும்தாங்க நான் தால்ச்சா ஊற்றி சாப்பிடுவேனே. ஏன்னா அது தனி டேஸ்ட்டுங்க திண்டுக்கலுக்கே. எங்கள் அக்கா பையன் வேற சித்தி நீங்கள் என்ன பிரியாணி சாப்பிட்றீங்க இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பிரியாணி சிக்கன் 65 மட்டனு எல்லாம் ரைத்தா எல்லாம் உள்ளே வச்சு அமைக்க அது இப்படி சித்தி இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிற மாதிரியே நானும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பரு. நீங்களும் திண்டுக்கலுக்கு வந்தால் திண்டுக்கல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. எப்போயுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் விறகடுப்பில் தான் நான் தண்ணி காய வைப்பேன். தண்ணி காய வச்சு குளிக்கும்போது அந்த ரெட் மூனை பார்த்தேன். அதுக்கப்புறம் என் தம்பி இந்த பர்கரு பீஸா என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதையும் ஒரு அமுக்கு அமுக்கியாச்சு. ஹாய் பாய் மக்களே.